இல்லை இதுக்கு வர கரெக்டாக இருக்குது லைட்டாக மூவ் பண்ண சொல்லலாமா? லைட்டாக மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி வாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி முதலமைச்சர் 6 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியருடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய கோரி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவில் இருந்தும், 2வது புள்ளி கோவை மாவட்டம் வாளையாறில் இருந்தும், 3வது புள்ளி ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் இருந்தும் கடந்த 5ஆம் ஆண்டு கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுடைய சென்னை சென்று தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க இருக்கிறோம். பல்வேறு மாநிலங்கள்ல இன்றைக்கு புதிய ஓய்வு திட்டம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டு துவக்க நாளில் கூட இது குறித்து எவ்விதமான நடவடிக்கை எடுக்காமல் ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு இன்று வரை முடிவு தெரியாத நிலையில், அந்த வல்லுநர் குழுவுடைய முடிவு கூட வெளியிடப்படாமல் இருக்கும் நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அரசு ஊழியருடைய ஆசிரியருடைய போராட்டத்தை குறைப்பதற்காக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு அலுவலர் குழு அமைத்துள்ளார்கள். கடந்த 3 மாதங்களில் அந்த குழு எந்த அலுவலர்களையோ ஆசிரியர் அமைப்புகளையோ சந்திக்கவில்லை என்பதுடன் அதற்கான ஒரு தொலைபேசி முகவரியோ அல்லது மின்னஞ்சல் முகவரி கூட இல்லாத நிலையில் தான் அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கில் அந்த வல்லுநர் குழு அலுவலர் குழு அமைத்ததை சிபிஐ சொல்லியிருக்கும் போது வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கு 6.25 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்களில் 43,000 பேர் ஓய்வு பெற்றுள்ளார்கள். அவர்கள் 7,000 பேர் இன்றைக்கு இறந்துள்ளார்கள். அவர்களுக்கு அனாதைகளுக்கு தரக்கூடிய அந்த 1,200 கூட ஓய்வூதியம் இல்லாமல் அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு இன்றைக்கு தெருவில் நிர்கதியாக விடப்பட்டுள்ள சூழ்நிலையில் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய கோரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கமானது தமிழகத்தின் 3 முனைகளிலிருந்து கடந்த 5ஆம் தேதி புறப்பட்டு வருகின்ற 16ஆம் தேதி சென்னை நோக்கி செல்ல இருக்கிறோம். இருசக்கர வாகன பிரச்சாரம். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மட்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் என்ற நோக்கத்தில் தான் இந்த இருசக்கர வாகன பிரச்சாரத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நிச்சயமாக இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்துக்கு முன்பாக செப்டம்பருக்கு முன்பாக புதிய பென்ஷன் ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டமானது மிக உச்சபட்சமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர் இணைத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த உள்ள என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பி. ஃபிரெடரிக் எங்கல்ஸ், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்.